16வது சங்கீதம் भजन संहिता 119 हमारे ध्यान के लिए वचन पढ़ेंगे। भजन संहिता 116 12வது வசனம் வாசிக்கலாம். 12 वचन। கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். नहीं, यहोवा ने मेरे जितने उपकार किए हैं उनका बदला मैं उसको क्या दूं। பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். परमेश्वर ने मेरे जीवन में जो उपकार किया है उसके बदले में मैं उसे क्या दे सकता हूं। अनेक பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது இதென்ன சொல்வாங்க, बहुत सारे पवित्र लोगों के जीवन में ऐसा कुछ कार्य होता है तो कहते हैं அவர்களுக்கு தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கின எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும்படி, और प्रभु के हाथ से पाए हुए हर एक चीजों के लिए धन्यवाद कहते हैं। அநேக திரும்பி பார்ப்பாங்க வந்த வழியெல்லாம் நம்ம எப்படி வந்திருக்கிறோம். बहुत सारे लोग पीछे मुड़ कर देखते हैं कि ये लोग कैसे आते हैं, எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், किस किस परिस्थिति से ये पार करके हम आए हैं, எவ்வளவு நன்மையை நாம் பெற்றிருக்கிறோம், कितने भलाई को हमने पाया है। ஆகவே கர்த்தருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், और इसलिए प्रभु को मुझे धन्यवाद कहना है, அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். और यही बात प्रभु हमसे चाहता है। இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மென்மேலும் தேவன் நன்மைகளையே செய்வார். और ऐसी बात के अंदर प्रभु और बढ़ाई में और अद्भुत कार्य उनके जीवन में करता रहेगा। கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். प्रभु ने जो मेरे जीवन में उपकार किया है उसके लिए मैं क्या कर सकता हूँ। ஜெபம் பண்ணுவோம். हालेलुया, प्रार्थना करेंगे। பரிசுத்தமான எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु धन्यवाद कहते हैं। நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் எப்பொழுதும் சூரியனையும் மழையையும் பெய்ய பண்ணுகிறீர். भले और बुरे दोनों के ऊपर आप सूरज और बारिश को उंडेलते हैं। உலகமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் போஷித்து நடத்துகிறவரே நன்றி சொல்லுகிறோம். दुनिया भर की सारी सृष्टि को आप खिलाते हैं, पिलाते हैं, इसलिए धन्यवाद। குறையில்லாத ஆசீர்வாதத்தை தருகிறீர். बिना किसी कमी घटी का आशीष देते हैं நல்ல प्रभु। சூழ்நிலைகளை தருகிறீர். अच्छी परिस्थिति को देता है நல்ல கால நிலைகளெல்லாம் நீர் தருகிறீர். और अच्छे समयों को हमारे लिए देता है। அப்பா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். हम धन्यवाद करते हैं। இந்த காலை வேளையில इस सुबह के समय में இந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதின அருமையான தேவனுடைய மனுஷன் इस भजन संहिता को लिखने वाला प्यारा भाई, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செல்வேன் என்று சொல்லுகிறார். वो कहता है कि प्रभु मैं तेरे लिए क्या उपकार कर ஒரு सकता பெரிய हूँ। பாரத்தோடு எதையாவது நான் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பாரம். और ऐसा बोझ के साथ पूछता है कि मैं प्रभु के लिए कुछ करना चाहिए। இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நல்ல உயர்வான நிலையை எங்களுக்கு தாரும். और वैसे ही हमारे जीवन में हर एक को ऐसी परिस्थिति दीजिए। ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். आशीष पाने के लिए मदद करें। இயேசுவினுடைய நாமத்தினால यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். ஸ்தோத்திரம். தாவீதுராஜனுடைய வாழ்க்கையில அவர் நிறைய காரியங்களை நினைவு பார்க்கிறார். दाऊद राजा के जीवन में बहुत सारे बातों को देखता है। இத நிறைய பேர் எழுதியிருக்காங்க. भजन संहिता को बहुतों ने लिखा। எல்லாருமே அதிகமாக சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. और बहुत लोगों ने जो अधिक बात कहा है वो यही कहा है कि प्रभु भला है, उसकी करुणा सदा की है। அவருடைய கரம் எப்பொழுதும் நன்மை செய்கிறதாகவே இருக்கிறது. और उसका हाथ हमेशा अनुग्रह करता है। என்ன செய்யலாம் அவருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்காங்க. और वो सोचते हैं कि हम उनके लिए क्या कर सकते हैं। 12வது வசனத்துல அவரே பதில் சொல்லுகிறார். 12 वचन में वो खुद वहां पर उत्तर देता है। 13வது வசனம் 13 वचन पर கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். मैं उद्धार का कटोरा उठाकर परमेश्वर से प्रार्थना करूंगा। அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், और वो कहता है कि मैं उद्धार पाया நான் हूँ பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், और मैं सुरक्षा में आया हूँ। ஆகவே நானே உமக்கு நன்மை செய்கிறேன், और इसलिए मैं खुद आपको मैं महिमा करता हूँ, நன்றி சொல்லுவேன், धन्यवाद करता உம்மை हूँ ஆராதிப்பேன், और तेरी आराधना நான் करूंगा। கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். और जो मैंने मन्नत मांगी है वो सारे लोगों के सामने उसे पूरा करूंगा। இக்கட்டான நேரத்துல தான் நிறைய பேர் சிலர் பொருத்தனை பண்ணுவாங்க. और हम बहुत सारे लोग संकट के समय में कुछ मन्नत मांगते हैं, ஆனா பிறகு அது பிறகு மறந்துடுவேன். उसके बाद उस मन्नत को भूल जाते हैं। ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, लेकिन ये क्या कहता है நான் என்னுடைய देखिए, ரட்சிப்பின் பாத்திரத்தை நானே அதை எழும்பி செய்வேன், और मैं अपना उद्धार का कटोरा मैं खुद उसे उठाऊंगा நான் நன்றி சொல்லுவேன், और मैं धन्यवाद करूंगा। எல்லாருக்கும் மத்தியில் அந்த காரியத்தை செய்வேன். सारे लोगों के सामने मैं उसको ऊंचा करूंगा। தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் கர்த்தருக்கு
நன்றி சொல்லணும். प्रभु के समूह में एक बहुत बड़ी बात क्या है कि हम सब उसको धन्यवाद करना பழைய चाहिए। ஏற்பாட்டில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் पुराने नियम के अंदर बहुत सारे पवित्र लोग தேவனோடு நடந்து கொண்ட சில காரியங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. परमेश्वर से कुछ बातों को देखकर आश्चर्य करते हैं। ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. अब्राहम एक अच्छा सा उदाहरण है। எப்பொழுது கர்த்தர் அவரை வேறு பிரித்தாரோ और जब प्रभु ने उसे अलग किया அவர் முதலாவது செய்கிறது ஒரு பலிபீடத்தை கட்டி और पहला काम वो एक बलि का स्थान तैयार करता है। கர்த்தர் பேசியிருக்கிறாரு. अब यहाँ पर ही प्रभु ने मुझसे बातें की அவருக்கு யாரும் போதிச்ச மாதிரி எல்லாம் தெரியல. और ऐसा कहीं समझ नहीं आता कि किसी ने उसको सिखाया है அவர் என்ன சொல்லி அவர் ஆராதிக்கிறார். और वो क्या कहकर उसे आराधना करता है அவருக்கு ஒண்ணுமே புரியல. उसे पता ही नहीं। அவர் சொல்கிறார் கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது वो கொள்ளுவேன். कहता है मैं प्रभु की नाम की महिमा करता ஒரு हूँ। பலிபீடத்தை கட்டி एक बलि का स्थान बना பைபிள் दिया। சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டார். वहाँ पर लिखा है कि प्रभु की नाम की महिमा की। பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய நாமம் வெளிப்படவே இல்லை. पुराने नियम के अंदर प्रभु का नाम कहीं प्रकट ना हुआ। நிறைய நாமம் இருந்தாலும் அது ஒரு அவருடைய சரியான பெயர் அல்ல. அது बहुत सारा नाम है फिर भी उसके लिए सही नाम नहीं है। யெகோவா அப்படிங்கெல்லாம் பெயர் கிடையாது. यहोवा जो है वो उसका नाम नहीं है। தேவன் கர்த்தர் இதெல்லாமே பெயர் கிடையாது. प्रभु या परमेश्वर ये उसका नाम नहीं இது है। எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொழில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரோ அப்படி அவரை ஆராதித்தார். और जिस प्रकार उसने कार्य किए हैं उसके अनुसार उसको नाम रखा गया அவர் था। என்னை சுகமாக்குகிறார். वो मेरा चंगाई करता அவர் है எனக்கு அற்புதம் செய்கிறார். और वो मेरा अद्भुत करता எனக்காக प्रभु அவர் है। எல்லாத்தையும் செய்து முடிப்பார். मेरे लिए वो सब कुछ करके पूरा करता है। அதெல்லாம் தெரியாததுனாலதான் ये सब उन्हें पता नहीं था அந்த इसलिए। தெய்வத்தினுடைய நாமத்துக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. और उस नाम के अंदर एक आशीष है அவர்தான் அதுக்கு தகுதியானவர். और वही उसका योग्य प्रभु है। ஆகவே அந்த ஆண்டவருடைய நாமம் தெரியல ஆனாலும் தொழுது கொண்டார். और इसलिए उस प्रभु का नाम पता तो नहीं था लेकिन फिर भी उसकी महिमा करते थे। கீழ வரும்போது அவர் சொல்லுகிறார் 17வது வசனத்துல, नीचे आते हुए हम 17 वचन में पढ़ सकते हैं, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி मैं तुझको धन्यवाद बलि चढ़ाऊंगा கர்த்தருடைய நாமத்தை நான் ஆராதிப்பேன். और यहोवा से प्रार्थना करूंगा। நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். मैं यहोवा के लिए अपनी मन्नतें प्रकट से उसकी सारी प्रजा के கர்த்தருடைய सामने ஆலயத்திலே ஆலய பிரகாரங்களிலும் எருசலேமிலே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். और यहोवा के भवन के आंगनों में और यरूशलेम के तेरे भीतर पूरा करूंगा। உங்களுக்கு தெரியுமா வேதாகமத்துல நன்மை செய்ய மறந்த ஜனங்கள் எந்த புத்தகத்துல அதிகமா இருக்காங்க? आपको पता है भलाई करने के लिए जो भूल गए हैं वो लोगों कौन से किताब में उनके बारे में बार बार लिखा அதிகமா गया है? எந்த புத்தகத்துல இருக்கு தெரியுமா? आपको पता है कौन से किताब में लिखा गया है? நியாயாதிபதிகள் புத்தகத்துல தான் இருக்கு. न्यायों की किताब के अंदर அடிக்கடி ஒரு வார்த்தை வரும். बार बार एक बात आता है அவங்க திரும்பவும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவளா இல்ல. और वो फिर से प्रभु के लिए भलाई से नहीं चले। அடிக்கடி நியாயாதிபதிகள் புத்தகத்துல வர்றது திரும்பவும் கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள். वहाँ पर बार बार यही लिखा हुआ है कि प्रभु को बार बार दुखित किए हैं। 3 இடத்துல போட்டிருக்கு அவங்களுக்கு ராஜா கிடையாது. और 3 जगह पर लिखा है कि उनके लिए कोई राजा न था ராஜா ஆண்டவர் இருக்கிறார். और राजा प्रभु खुद है। அவர்தான் அவங்களை பாதுகாத்தார். वही उनको सुरक्षा दिया நல்ல விசேஷமான ஒரு பரிசுத்த ஸ்தலம் எருசலேம்ல இருந்தது. और वो एक विशेष स्थान उस यरूशलेम के नगर में था। போய் ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் நன்மை செய்தார். वहाँ पर प्रार्थना करते थे और प्रभु ने भलाई की। ஆனா உணர்வு இல்லாத ஒரு கூட்டம் இருந்தது. लेकिन उनके जीवन में उसको अनुभव नहीं कर पाते हैं, உணர்வே கிடையாது பாருங்க. उसका कोई महसूस नहीं करते। நியாயாதிபதி புத்தகத்துல நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி எழுதி இருக்கு. न्याय के किताब के अंदर बहुत सारे लोगों के जीवन के बारे में लिखा गया। 5வது அதிகாரத்துல 5वें अध्याय के अंदर 31வது வசனம் சொல்லுகிறது, और उसके अंदर 31वां वचन में लिखा है न्यायों की किताब में, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. हे यहोवा तेरे सब शत्रु ऐसे ही नष्ट हो जाए, परंतु उसके प्रेमी लोग प्रताप के साथ उदय होते हुए सूर्य के समान तेजोमय होंगे, फिर देश में 40 वर्ष तक शांति होगी। இந்த 5வது அதிகாரத்துல इस 5वें वचन के अंदर சிசேரா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு பொல்லாத ஒரு ராஜா, एक सिसेरा नामक एक बहुत बुरा एक राजा அவன் है। தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான்.
लोगों के विरोध में, प्रभु के लोगों के विरोध में युद्ध ஆனால் करता है। கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஜெபம் பண்ணாங்க. लेकिन जब प्रभु के लोग इकट्ठा होकर प्रार्थना ஆண்டவர் करते ஒரு हैं ஸ்திரீ மூலமாகவே அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் और கொடுக்கிறார். एक स्त्री के द्वारा प्रभु एक बहुत बड़ा छुटकारा देता है। வெற்றி அடைஞ்ச உடனே தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. जय पाने के बाद ही इस बात को कहते ஆண்டவரே हैं, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் இப்படிதான் அழிஞ்சிரணும். और प्रभु तेरे लोगों के विरोध में जो भी आता है ऐसे ही नाश हो जाए। 40 வருஷம் அந்த தேசம் அமைதியா இருக்கு. 40 वर्ष तक उस देश में शांति ரொம்ப थी। நல்லா சந்தோஷமா தெய்வத்தை ஆராதிச்சாங்க. करे बहुत खुशियों से उन्होंने प्रभु की ஆனா आराधना करने கொஞ்சம் लगे। பொறுத்த உடனே लेकिन थोड़े समय के बाद அவங்க திரும்பவும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, उसका अगला वचन 6வது அதிகாரம் முதல் வசனம், 6 के अंदर पहला பின்னும் वचन, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். तब इजरायलियों ने यहोवा की दृष्टि में बुरी की। என்ன பொல்லாப்பு செய்தாங்க? क्या बुराई किया? தேவன் எதையெல்லாம் வெறுத்தாரோ அதையெல்லாம் செய்தாங்க. जो भी प्रभु ने इनकार किया वो सबको उन्होंने, जो प्रभु नहीं चाहता था उस कार्य को किए। விக்கிரகாராதனை செய்கிறது, मूर्ति पूजा करना நாள் பார்க்கிறது, और कोई तारीख देखना ஜோசியம் பார்க்கிறது, या कोई जादू टोना எப்படியெல்லாம் करना, தெய்வத்தை அதாவது துக்கப்படுத்தணும் அப்படியெல்லாம் செய்தாங்க. जैसे जैसे प्रभु को दुखित करना है वैसा कार्य करते हैं। அவங்களுக்கு தேவன் மேல உள்ள ஒரு பற்று அப்படியே போயிருது. प्रभु के ऊपर का वो भरोसा उनसे दूर हो जाता है। இன்றைக்கும் கூட பாருங்க நிறைய பேர் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. आज भी बहुत सारे लोग ऐसे हैं, ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனம் கொடுக்க மாட்டாங்க. प्रभु के समूह में देने वाला एक आदर नहीं देते, தேவனுக்கு முன்னால நம்ம விசேஷமானவங்க அந்த எண்ணம் கூட இருக்காது. और प्रभु के समूह में विशेष लोग ने वो विचार भी नहीं है। தேவ சமூகத்துல எப்படி நான் தாழ்மையா நடந்துக்கிடணுமோ அப்பதான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள और முடியும். प्रभु के समूह में जब हम नम्रता से रहते हैं तब हमारे लिए आशीष ஒரு मिलती है। நேத்து ஒரு சாட்சியை நான் கேட்டேன் பாருங்க. कल एक गवाही को मैंने सुना था, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டார். और कैसे न कैसे उसने प्रभु को अपने जीवन में स्वीकार कर लिया कष्टों के बीच में, எல்லா காரியங்களிலும் அவர் தோல்வி அடைஞ்சதுனால और सारे कामों में जब नष्ट हुआ ஒரு நாள் யாரோ கொடுத்த கிதியோன் புத்தகத்தை வாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். और कोई तो किया दिया हुआ गिदियोन के पुस्तक को उसने पढ़ा, கஷ்டத்துக்கு மத்தியில और वो அவர் ஜெபம் பண்ணார். संकट के बीच में उसने प्रार्थना இப்படி की, எனக்கு செய்யக்கூடாதா, இப்படி எனக்கு செய்யக்கூடாதா. क्या प्रभु तू मेरे लिए ऐसा नहीं कर सकता, वैसा नहीं कर அவர் सकता। எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாரோ அப்படியெல்லாம் வாக்கிய பண்ணார். जैसे भी उसने प्रार्थना किया है सब कार्य उसके जीवन में எல்லாத்தையும் हुआ, கர்த்தர் வாக்கிய பண்ணார். सबको प्रभु ने सफल किया। அவர் ஒரு கம்பெனில வேலை பார்த்தாராம். वो एक कंपनी में काम करता அங்க था, ஒரு மேடம் வந்தாங்களாம். மேடம் ஒரு நல்ல ஒரு கார்ல. और एक वहां पर एक स्त्री, एक मैडम आई थी अच्छे से बड़े कार में, அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி, அதாவது கவர்மெண்ட்ல கான்ட்ராக்டா வேலை பார்க்காங்க. और वो गवर्नमेंट कंपनी है, उस पे ये कॉन्ट्रैक्ट में काम करते இவங்க हैं। அங்க நிறைய காரியங்களை விசாரிப்பாங்களாம். இது எதுக்கு எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. और ये स्त्री आकर सबको पूछताछ करती है, ये काम किससे होता है, ये कैसे होता है करके हर चीज को पूछती है, அவங்களோட பதில் और சொல்லிருக்காங்க. ये सारा जवाब इन्होंने उनको दिया। கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அங்க வராங்க. और थोड़े समय के बाद वो स्त्री फिर से आती है, இன்னும் அந்த காரியங்களை விவரமா கேட்காங்க. இதுல எது நஷ்டமா இருக்கா, எது லாபமா இருக்கா, இதுல ஏதாவது முன்னேற முடியுமா அப்படின்னு விசாரிக்காங்க. और वो आकर फिर से पूछती है कि इस पे और कोई बढ़ोतरी हो सकता है, या किसी के कारण कोई हमारे घटी है या कुछ कमी है, वो बताओ அது ஒரு करके। பெரிய கோழி பண்ணையில் உள்ளதான். और वो एक बहुत बड़ा मुर्गी का जो இவங்க யாருன்னு அவருக்கு मुर्गी தெரியாது. बेचने वाला एक बहुत बड़ा धंधा ஆனா है, இவங்க யாருன்னு தெரியாது. और ये कौन है करके इस आदमी को नहीं पता। ஆனா இவங்க யார் அப்படின்னா அரசாங்கத்துல இருக்கிற முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. और ये एक आईएएस अधिकारी है जो गवर्नमेंट की है। இவங்களுடைய ஏம் என்னன்னா இந்த இருக்கிற பண்ணைகளுக்கு இன்னும் நல்ல மாதிரி செய்யணும், அதுதான் இவங்களுடைய நோக்கம். उनका विचार है कि इसको संभालने वाले ये और अच्छे से बढ़कर और संभालना चाहिए। ஒரு முறை கேட்டு போயிட்டாங்க. 3 बार उन्होंने ऐसे आकर पूछताछ करके गई, இவரும் கரெக்ட்டா பதில் சொல்லிக்கிறார். और इन्होंने बहुत सारा जवाब दिया उन्हें, எப்பவுமே நான் வேதம் வாசிப்பேன், और उसने कहा मैं हमेशा कलाम நான் पढ़ता हूँ, ஜெபம் பண்ணுவேன். मैं प्रार्थना करता हूँ। இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்வைஸ் வந்தது, அதாவது அரசாங்கத்துல வேலை கிடைக்காதா. और उसी समय पर ये गवर्नमेंट के काम के लिए एडवर्टाइजमेंट आया, எனக்கு அது அழைப்பு வந்தது. और मुझे भी बुलाया गया। எனக்கு அங்க இன்டர்வியூ போறேன். मैं इंटरव्यू के लिए गया, எந்த சகோதரி எந்த அம்மா என்னை அடிக்கடி பார்த்தாங்களோ அவங்க தான் இருக்காங்க முக்கியமா. और वो जो स्त्री ने मेरा बार बार आकर मेरे कंपनी में जो काम के बारे में पूछताछ करती थी वही वहां पर मुख्य बैठी है। நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க லைன்ல. बहुत सारे लोग लाइन में बैठे हैं, ஆனா அவங்கள பார்த்த உடனே சிரிச்சேன், அவங்களும் சிரிச்சாங்க, ஆனா அதிகமா பேசல. और मैं उन्हें देख
देखते ही उनको देखते ही मुस्कुराया, वो भी मुस्कुराई, लेकिन हमने अधिक बात नहीं की। நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிக்கிட்டு बहुत सारे लोगों को काम ஆனா मिल गया எனக்கு 6 மாசத்துக்கு பிறகுதான் எனக்கு நல்ல உயர்வான அதிகாரத்தை கொடுத்தாங்க. और 6 महीने के बाद ही मुझे बुलाया गया, लेकिन बहुत ऊंचे पद में बुलाया गया। ஆண்டவருக்கு மேல ரொம்ப பற்று வந்துட்டு मुझे प्रभु के ऊपर बहुत भरोसा हुआ, நல்லா ஜெபம் பண்ணேன், मैं बहुत प्रार्थना किया, வீட்டுக்கு நல்லா உதவி செய்தேன். घर घर जाकर मैंने मदद करना शुरू किया। ஞானஸ்தானம் எடுக்க எனக்கு ஆசான எனக்கு விவரம் தெரியாது. और बपतिस्मा लेने का इच्छा था, लेकिन मुझे पता ही नहीं அவர் था। சொல்றாரு, ஒரு சபைக்கு நான் போனேன், उसने कहा मैं कलीसिया में ஒரு गया, 5-6 பேர் தான் விசுவாசி. वहां पर केवल 5-6 विश्वासी அங்க है, ஒரு மேரேஜ்க்காக வேண்டி ஞானஸ்தானம் எடுக்க வந்தாங்க. और वहां पर शादी के लिए कोई बपतिस्मा लेने के लिए आया, அதை எனக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். और मैं उसे देख रहा था, मुझे पता तो नहीं था। ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க அந்த சிஸ்டருக்கு. और उन्होंने उस बहन को बपतिस्मा दिया, திரும்ப ராபோஜனத்துக்கு அந்த சிஸ்டர் கொடுத்தாங்க. எனக்கும் எனக்கு தாங்கயான்னு கேட்டேன். और मैंने कहा मुझे भी दो, जब उन्होंने जो प्रभु भोजन बांटा था। அவர் பார்த்தாராம், பாவம் இது புது ஆளு, இவனுக்கு ஒண்ணும் தெரியும் செய்யாது. और उसने कहा ये तो आदमी पता नहीं नया है, इसको कुछ पता भी नहीं ஆனா रहेगा, நல்ல தெய்வத்தை விசுவாசிக்கல. लेकिन प्रभु के ऊपर भरोसा तो करता ஆகவே है, அவர் அவருக்கு ராபோஜனம் கொடுத்தார். इसलिए उसको भी प्रभु भोजन दे दिया। ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னும் அதிகமா தெரியாது. उसको बपतिस्मा के बारे में पता भी नहीं और अभी तक लिया भी नहीं, ஆனா ராபோஜனத்தை கலந்து கொண்ட பிறகு लेकिन उस प्रभु भोजन में भाग लेने के बाद ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆவியினால அவர் நிரப்பப்பட்டிருக்கிறார். और प्रार्थना करने के समय पर आत्मा से भरपूर हो गया, அவர் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணிருக்கார். आत्मा में भरपूर होकर प्रार्थना किया। பாஸ்டர் கவனிச்சிட்டாரு, पास्टर ने देखा, இந்த மனுஷருக்கு ஞானஸ்தானமே கொடுக்கல, ராபோஜனம் தான் கொடுத்தேன். और इस व्यक्ति को मैंने बपतिस्मा तो दिया नहीं, केवल प्रभु भोजन दिया। ஆனா எப்படி கர்த்தர் இரக்கமாக அந்த மனிதனை ரட்சிக்கிறார் பாருங்க. प्रभु कैसे अनुग्रह से इस व्यक्ति का उद्धार करता है, ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. और इसके बाद उसने बपतिस्मा भी लिया। வீட்டுல பயங்கரமான தீவிரமான இந்துக்கள் யார்கிட்டயும் சொல்லல. और घर में सब लोग भयंकर हिंदुत्व में है, लेकिन किसी को नहीं இப்போ बताया। ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, अब बपतिस्मा ले लिया, கவர்மெண்ட் வேலை, अच्छा गवर्नमेंट काम है, வீட்டுக்காரங்க நல்ல அழகான ஒரு இந்துல உள்ள பெண்ணை பார்த்திருக்காங்க. और घर वालों ने एक हिंदू स्त्री को उससे शादी करने के लिए देखा। சொல்றாங்க, பாரு நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், उसने कहा मैंने यीशु को स्वीकार किया, எனக்கு இந்த விக்கிரகம் எல்லாம் எனக்கு பிடிக்காது, मेरे को ये मूर्ति पूजा सब पसंद नहीं है, அதனால என்ன ஹால்ல வச்சு எனக்கு மேரேஜ் பண்ணுங்க. और इसलिए मुझे कोई हॉल में रख के शादी करा दो। இவருடைய சம்பளம் எல்லாம் வீட்டுக்கு ஆதாயம் தானே. और इसका पगार, इसका सब कुछ घर के लिए लाभदायक ஆனா அம்மா था। சொன்னாங்க, சரிப்பா ஹால்ல வச்சே முடிக்கலாம்னு சொல்லி ஏமாத்தி வீட்டுல வச்சு அந்த ஒரு பூஜாரியை வச்சு பிராமணன் வச்சு கூப்பிட்டு நடத்திருக்காங்க. और ऐसा बोला गया था, लेकिन घर के अंदर एक पुजारी को बुलाकर घर के अंदर ही उन्होंने वो मंत्र सब बोलकर शादी करा दिया। அதிகாலையில கல்யாணம், सुबह सुबह में शादी, நேர பூஜாரியை பார்த்தாராம். और सीधा पुजारी को जाकर देखा, இங்க பூஜாரி எல்லாம் வரலன்னு எங்க அம்மா சொன்னாங்க, நீ வந்திருக்கே, எப்போ நீ கூப்பிட்டாங்க அப்படின்னு. और पुजारी सब नहीं आएगा करके मेरे घर पे तो बोला गया था, तुम कभी आए थे? நேத்தா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். और उसने कहा मुझे कल ही बोला गया था और मैं आ गया। சரி வந்தது வரட்டும், और मैंने कहा तो आया, ठीक நான் है, இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கேன், मैं यीशु को स्वीकार किया हूँ, ரட்சிக்கப்பட்டிருக்கேன், मैं उद्धार पाया हूँ, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், बपतिस्मा எனக்கு पाया அந்த हूँ, விக்கிரகமே பிடிக்காது, और मुझे कोई ये मूर्ति सब पसंद नहीं, அதனால அதை செய் இதை செய் அப்படி சொல்லக்கூடாது. और इसलिए मुझसे ये मत बोलना, ये करना वो करना। எங்க அம்மாவுக்கு அப்படி நான் உட்கார்ந்திருக்கேன், और मेरे माँ के कारण मैं वहां पर बैठा रहूंगा, என்கிட்ட தலையிடக்கூடாது, நீ என்ன செய்யணுமோ செய்துட்டு நீ பாட்டு போயிரு, और मेरे साथ कुछ बीच में बोलना नहीं, तुझे जो करना है वो करके तू चला जाना, அப்படி செய்யணும்னா உட்காரு, இல்லைன்னா போயிருன்ற. वैसा करना है तो यहाँ पर बैठना, नहीं तो चले जाओ। அவர் பார்த்தாரு, சரியா நான் அப்படியே செய்யணுக்கிறேன். उसने कहा ठीक है मैं ऐसे ही करूंगा। ஆனா செய்துட்டு கடைசியில கொஞ்சம் அரிசி எடுத்து இன்னும் ஓதி கையில கொடுத்தாராம். और आखिर में उसने कुछ चावल को ऐसे कुछ मंत्र बोलकर उसके हाथ में थमा दिया। இது என்னது அப்படின்னு கேட்டாராம். उसने पूछा ये क्या है? இது அந்த மூர்த்திக்கு மேல போடுறதுக்கு. और उसने कहा ये मूर्ति के ऊपर फेंक दे। உடனே பின்னால ஓங்கி தூர எரிஞ்சிட்டாரு. और वो पीछे की तरफ ऐसे फेंक दिया। எரிஞ்ச உடனே சொந்தக்காரங்க வந்து என்னாச்சுன்னு இருக்காங்க. और वो फेंका तो लोगों ने आके पूछा, रिश्तेदारों ने कि क्या हुआ क्या हुआ? முதலாவதே சொன்னேன், मैंने पहले ही इसको कह दिया था। விக்கிரகத்துக்கு மேல நம்பிக்கை இல்ல, நான் செய்ய மாட்டேன், நான் கிறிஸ்தவன்னு சொன்னேன். और मैंने कहा मैं मसीहा हूँ, मैं मूर्ति के ऊपर भरोसा नहीं करता। ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. एक बहुत बड़ी गड़बड़ी। ஆனாலும் மேரேஜ் முடிஞ்சிட்டு, फिर भी शादी हो गई। ஆனா வீட்ல இருந்து ஒண்ணுமே கொடுக்கல என் பெண் வீட்டார், அந்த கோவத்துல. लड़की वालों के घर से कुछ भी नहीं दिया गया उस गुस्से के कारण। ஒரு குடும்பம் சொல்றாங்க, ஏய் இவ்வளவு எல்லாம் வீட்டை பார்த்து விரட்டிரு. और उसको कहा कि इसे अपने घर पे भेज दो। இவெல்லாம் கபோர்டும் கட்ல எல்லாம் வந்தாதான் வீட்டுக்குள்ள வரணும், இல்லன்னா வெளியே போ. அன்னைக்கு முத நாள் இந்த பிரச்சனை பண்ணி घर वालों ने बोला उसका माँ बाप अगर कुछ देंगे तो उसको घर के अंदर लेना। இவர் சொல்றாரு, கர்த்தர் என்னோட பேசினா, उसने कहा प्रभु ने मुझसे बातें की, கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி, वो उसके घर वालों ने कुछ दिया हो या नहीं दिया हो। நடக்கிறதெல்லாம் பார்த்து மனைவி பொறுமையா இருக்கா. और वो सारी बातों को देखकर उसकी पत्नी धीरज में है। சரி அவன் கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி மேரேஜ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அவரு
குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன்னால மனைவியை பார்த்து சொன்னாராம், और वो परिवार को आरंभ करने के पहले शादी हो गई है, उनके घर वाले कुछ दे या ना दे, फिर भी उससे उसकी पत्नी से पहले அவருடைய कहा வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டத்தையும் उसके जीवन में हुआ सब तकलीफ को। எப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். और जब मैंने यीशु को स्वीकारा उसके बाद मेरे जीवन में आशीष அதனால है। எங்க வீட்டுக்குள்ள நீ இந்த மாதிரி தவறான காரியத்தை நீ செய்யக்கூடாது. और इसलिए मेरे घर के अंदर ऐसे बुरे काम न நீ करना, நல்ல சந்தோஷமா तो இருக்கலாம், अच्छे खुशी से रहना, உன் இஷ்டப்படி வாழலாம், तेरे मर्जी से रहना, ஆனா விக்கிரகம் மட்டும் என் வீட்டுல இருக்க கூடாது. लेकिन कोई मूर्ति मेरे घर पर नहीं அவள் होना அப்படியே चाहिए। சம்மதிச்சிருக்க பாருங்க. वो स्त्री ने वैसे ही स्वीकार किया, கடைசி மட்டும் அந்த மனிதன் சாட்சியா இருந்திருக்கிறார். आखिर तक वो व्यक्ति गवाही में रहा। இதுதான் நாம் தேவனை தொழுது கொள்வது மட்டும் இல்ல, சாட்சியாக வாழுகிறது. और केवल इतना ही नहीं, हम प्रभु के लिए गवाही में खड़े रहना ஆனா चाहिए। நியாயாதிபதி புத்தகத்துல அடிக்கடி பாத்தீங்கன்னா பின் வாங்கிருந்தாங்க. न्यायों की किताब में बार बार देखे तो वो लोग पीछे हट நன்றி जाते हैं, இல்லாத ஒரு இருதயம் உள்ளவர். और वो बिना कुछ उदारत्व के हृदय में नहीं है। ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? प्रभु क्या चाहता है? எருசலேம் पட்டணத்துல பெரிய சபை இருக்கு, यरूशलेम नगर में बहुत बड़ा कलीसिया பலிபீடம் है, இருக்கு, बलि का स्थान है, அங்க போய் அவரை ஆராதிக்கணும், பலி செலுத்தணும், वहां पर जाकर आराधना करना है, बलि चढ़ाना है, கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், प्रभु के लिए महिमा करना அங்க है, வாசிக்கப்படுகிற நியாய பிரமாணத்தை கேட்கணும். और वहां पर पढ़ने वाला व्यवस्था को पढ़ना है, அப்பதான் நான் நடக்க வேண்டிய பாதையில நடக்க முடியும். और तब ही मैं चलने वाले उस रास्ते पे चल ஆனா सकता हूँ। இஸ்ரவேல் ஜனம் இதெல்லாம் செவி கொடுக்கல. लेकिन इस्राएलियों ने ये सारी बातों को कान न दिया, அதனாலதான் இவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே பின்மாற்றம். और इसीलिए उसके जीवन में हमेशा वो पीछे की तरफ हट இவங்களுடைய रहा था। சம்பாத்தியத்தை துன்மார்க்கம் கொண்டு போறான். और इसके कमाई को एक बुरा व्यक्ति उठाकर ले जाता 6வது है। அதிகாரம் எழுதியிருக்கிறது, 6 अध्याय में लिखा है, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் और प्रभु के नजर में एक बुरा काम किया, கர்த்தர் इसलिए இவர்களை மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். प्रभु ने इनको मिदियान के हाथों से बचाया है, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். और ये बहुत ज्यादा तकलीफ में थे, பொருளாதாரத்துல நெருக்கம், और इनके जो कमाई में அவருடைய तकलीफ है, ஆடு மாடு கூட அவங்களால வளர்க்க और முடியல, उनका गाय बैल भी वो सही से बढ़ा नहीं पाए, அவங்க நிலத்துல பயிர் செய்ய முடியல. और वो उनके जमीन में कोई कुछ उगाए नहीं पाए। எல்லாமே உங்களுக்கு நஷ்டம் தான். सब कुछ उनके लिए नष्ट என்னத்து है। பண்ணதாங்க யாரோ கொண்டு வர்றான். ये लोग मेहनत करते हैं, लेकिन कोई और आकर उसके खेत के सबको उठा के लेके जाता நீங்க நல்லா है। இந்த இத வாஸ்து பார்த்து யோசிங்க, இந்த காரணம் என்ன, எதுக்காக நஷ்டப்பட்டாங்க? आप वचन पढ़कर देखिए क्या कारण है उन्हें नष्ट हुआ, நிம்மதியா வீட்டுக்குள்ள வாழ முடியல. और ये शांति से घर पर नहीं रह सकते அவங்க थे, ஓடி ஒளிதாங்க, மலையில போய் ஒளிதாங்க, और वो वहां पर पहाड़ में तकलीफ में छुपते बैठे हैं, வீட்டை விட்டு காலி பண்ணுதாங்க. घर से भागकर छुप के बैठे हुए हैं। எதுக்காக? किस लिए? இன்னைக்கும் நிறைய பேருடைய குடும்பத்துல இந்த வாழ்க்கை இருக்கு. आज भी बहुतों के जीवन में ऐसा तकलीफ है, ஆகவேதான் நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். और इसलिए न्याय के किताब के अंदर भाई प्रभु ने लिख के रखा है, வருமானத்துல ஆசீர்வாதம் இல்ல, तुम्हारे कमाई में आशीष नहीं, வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்ல, तुम्हारे घर के अंदर आशीष नहीं, நிம்மதியா இருக்க முடியல. शांति से नहीं रह ஒரே पाते। ஒரு காரியம், தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவன் கொடுக்கல. एक ही बात है, प्रभु को जो महिमा देना चाहिए वो नहीं दिया गया। நம்ம இந்த 12வது மாதத்துல வந்திருக்கிறோம். हम इस 12वें महीने में आ चुके हैं। கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம போன வருஷத்துல ஆரம்பம் எப்படி இருந்தது, நம்ம இப்போ எப்படி இருக்கோம். हम थोड़ा सा पीछे मुड़ कर देखें कि हमारा पिछली जिंदगी, पहले जो पिछले साल कैसा था, अब कैसा है। நம்ம எவ்வளவாக தெய்வ சமூகத்துல காத்திருந்திருக்கோம். हम कितना समय प्रभु के समूह में बैठे थे, வேதத்தை வாசித்திருக்கிறோம். कलाम को पढ़े हैं। அப்பதான் நான் சரியான ஒரு ஆசீர்வாதத்தை அதை என்ன செய்ய முடியும், நம்ம தக்க வைக்க முடியும், பாதுகாக்க முடியும். और तब ही मैं एक सही प्रभु के वचन को गढ़ से पकड़ सकता हूँ। யாக்கோபு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு, याकूब एक जगह पर प्रार्थना என்ன करता है, ஆசீர்வதிக்கலாம், நான் போகவே மாட்டேன் मुझे அப்படிங்கிறாரு. यहाँ आशीष नहीं किया तो मैं छोड़ूंगा ही नहीं, जाऊंगा ही என்ன नहीं। அவருக்கு ஆசீர்வாதம் வேணும்? उसको क्या आशीष चाहिए? ஏகப்பட்ட ஆடு மாடு தங்கம் வெள்ளி எல்லாமே இருக்கு, उसके पास बहुत सारे गाय बैल भेड़ बकरी और बहुत सारे धन दौलत है, வேலைக்காரங்களா இருக்காங்க, बहुत सारे नौकर हैं, குறையே கிடையாது. उसका कोई कमी घटी இப்போ नहीं என்ன था। அவருக்கு ஆசீர்வாதம்? और अब क्या आशीष की जरूरत அவர் है? என்னத்தை கேட்கிறாரு? और वो क्या चाहता है? ஆண்டவருடைய பிரயாணத்துல நீங்க கூட தான் இருக்கணும், प्रभु तू यात्रा में मेरे साथ रहना, என்னை விட்டு நீர் விலகிற கூடாது, मेरे से कभी दूर न चले जाना, பிரச்சனை என் கூட இருக்கணும், तेरी प्रशंसा मेरे संग என்னுடைய रहे, சொத்து பெருசு இல்ல, मेरा धन दौलत बहुत நீர் बड़ा नहीं, என்னோட கூட இருக்கணும். आप मेरे संग रहिए। அதுதான் யாக்கோபுடைய வாஞ்சையாக और இருந்தது. यही याकूब का एक इच्छा था। இப்படிப்பட்ட வாஞ்சையோட தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ऐसी इच्छा से मैं प्रार्थना करना। தினமும்
அதிகாலையில हर दिन सुबह में நம்ம ஜெபம் பண்ணலாம், हम प्रार्थना करेंगे, சாயங்காலம் ஜெபம் பண்ணலாம், हम हर सुबह प्रार्थना நல்ல करें, காரியம். अच्छी बात है। ஆனா ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கணும், ஜெபத்துக்குன்னு ஒதுக்கணும். लेकिन प्रार्थना के लिए एक अलग से समय रखना है। புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது பேதுரு ஒரு நேரத்துல ஒதுக்கி ஜெபம் பண்ணுகிறார். नए नियम के अंदर देखें तो पतरस एक समय रखता है प्रार्थना के लिए, கொர்நேலியு ஜெபம் பண்ணுகிறார். कोर्नेलियस प्रार्थना करता இவங்க है। எல்லாமே காலையிலயும் மாலையிலயும் ஜெபம் பண்ணப்படுறது பற்றி வேதத்தில் சொல்லப்படல. कलाम के अंदर कहीं पर भी सुबह और शाम के प्रार्थना के बारे में नहीं இவங்க कहा गया। தனிப்பட்ட வாழ்க்கையில தன்னுடைய வேலைக்கு மத்தியில ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்க. और इनके अकेलेपन के जीवन में प्रार्थना के लिए एक अलग से समय निकालते हैं। நம்ம அப்படியே ஒதுக்கணும். हमें ऐसा निकालना है பாருங்க, வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நான் நன்றாக இருக்க முடியும். और हमारे जीवन के हर एक बातों में हम आशीषित रह सकते சரீரத்துல हैं, ஆரோக்கியமா இருக்க முடியும், शरीर में चंगाई से रह सकते हैं, சமாதானமா இருக்க முடியும், समाधान से रह सकते வேலை हैं, பார்க்கிற இடத்துல ஒரு டென்ஷன் இருக்க முடியாது. काम करने के स्थान पर कोई चिंता नहीं। தேவன் என்னோட இருக்கும்போது உலகத்துக்கு தெரியும் இவனோட தேவன் இருக்கிறார். प्रभु में जब मेरे संग है तो लोगों को पता रहता है कि प्रभु इसके साथ है। தனி மனிதனா இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமையை நான் காண முடியும். अकेला रहेगा तो भी प्रभु को हम देख सकते हैं। தேவன் பெரிய காரியங்களை செய்யணுமா? प्रभु महान कार्य करना चाहते हो, அவர் கூட இருக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். वो और आपके साथ रहना चाहिए, ஆனா वही आशीष है। இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி கிடையாது. लेकिन इस्राएलियों के जीवन में ऐसी बात नहीं। அடிக்கடியாக தெய்வத்தை விட்டு பின்வாங்க. बार बार प्रभु से पीछे ஆனால் हटते हैं। தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர், लेकिन प्रभु बहुत ही महान மிகுந்த है, அன்புள்ளவர். वो பாருங்க, बहुत ही दयावान அவரே है। இந்த 6வது அதிகாரத்துல நியாயாதிபதி புத்தகத்தை இறங்கி வந்து वो खुद इस न्याय के किताब में 6 अध्याय में ஒரு उतर தனி कर है, மனிதனோட பேசுகிறார். एक अकेले इंसान से बातें करता है। அதை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, उसे देखकर क्या कहता है 12வது வசனத்துல 12 वचन के தேவன் अंदर, இயேசுவானவரே கர்த்தருடைய தூதனானவராக வருகிறார். और यीशु खुद एक प्रभु का दूत बनकर वहां पर उतर आया। 12வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் அப்படி எழுதி இருக்கிறார். 6:12 में लिखा है यहोवा का दूत करके लिखा இது है, தூதன் அல்ல, இயேசுவே தூதனானவராக இருக்கிறார். और ये कोई दूत स्वर्गदूत नहीं बल्कि यीशु खुद एक दूत के समान आया है। முக்கியமாக எல்லா பொறுப்பிலையும் முக்கியமா இருக்கிறது நம்முடைய தேவன் தான். और सारे बातों में मुख्य स्थान पर केवल प्रभु यीशु ही है। எல்லா இடத்திலும் எல்லாரையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். सारे जगह पर सबको प्रभु अनुमति नहीं देता। நிறைய இடங்கள்ல அவர்தான் வந்து நிப்பார் பாருங்க. बहुत सारे जगह पर वो ही खुद आकर खड़ा रहता செங்கடலை है। பிளந்து வரும்போது தெய்வம் அவரே முன்னால போகிறார். जब लाल समुद्र को पार किया गया था प्रभु पहले आगे बढ़कर गया। அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள விழும்போது और जब शत्रु ने उनको सातराक मेशक आबेदनेगो को अग्नि में डाल दिया गया நம்முடைய था, தேவனே மனுஷகுமாரனாக கிறிஸ்துவாக அங்க வந்து நிக்கிறார். हमारा प्रभु मनुष्य का पुत्र के समान बीच में आके खड़ा रहा। யாரையும் அனுப்பல, அவரே வந்து நிக்கிறார். किसी और को नहीं भेजा गया, वो खुद आकर खड़ा रहा। ஆகவே நான் வேதாகமத்தை வாசிக்கும் போது और इसीलिए जब हम कलाम को पढ़ते हैं, கர்த்தருடைய பிள்ளைகள் அழும்போது ஜெபம் பண்ணும்போது அவர் வந்து நிக்கிறார். प्रभु के लोग जब प्रार्थना करते हैं तो प्रभु आकर खड़ा रहता நமக்கு है। நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? क्या हमारे पास वो अनुभव है? தாவீது சொல்றாரு, ஆபத்து நேரத்துல என்னைய கூப்பிடு, நான் வருவேன், अब दाऊद कहता है संकट में मुझे पुकार में आऊंगा, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், मैं तुम्हें छुटकारा நீ दूंगा, என்னை तू மகிமைப்படுத்துவாய். मेरी महिमा करूंगा। இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கா? क्या ऐसा अनुभव हमारे पास है? பிரச்சனை வரும்போது யாரையாவது நாடுதமா இல்ல தெய்வத்தை நாடுதமா? समस्या आने के समय पर किसी मनुष्य को ढूंढते हैं कि प्रभु को ढूंढते हैं? ஆண்டவரை தான் நாடணும். केवल प्रभु को ढूंढना है। சில குடும்பங்கள் எல்லாம் சிலர் கீழ்ப்படியாத பிள்ளைகளை வச்சிருப்பாங்க. कुछ परिवार में कुछ लोग आज्ञा नहीं मानने वाले बच्चे रखते हैं, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சில பிள்ளைகள். वो बोलने के बाद भी वो बच्चे नहीं सुनते। இந்த நேரத்துல நேரே நாம் தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். ऐसे समय पर प्रभु की ओर हमें जाना है। கர்த்தர் தான் ஒவ்வொரு இருதயங்களையும் கையில வச்சிருக்கிறார். प्रभु खुद हर एक हृदय में मनुष्य को रखा எல்லாருடைய है। ஆவி அவர் கையில இருக்கு. सबका आत्मा प्रभु के हाथ में ஒண்ணு है। மனம் திரும்ப வைப்பாரு, இல்லன்னா அந்த ஆளை இல்லாம ஆக்கிடுவார். एक मन फिराने के लिए रखेगा या फिर उस मनुष्य को ही दूर कर देगा। கர்த்தர் ஜெபத்துக்கு முன்னால அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை प्रभु प्रार्थना के समय पर ऐसा कार्य करता है। எஸ்தர் ராணி காலத்துல அதான் நடந்தது. एस्तर रानी के समय पर यही बात हुई। 3 ஜெபம் தான். 3 दिन की प्रार्थना, எல்லா யூதர்களும் ஒரு மனதோட ஜெபம் பண்ணினாங்க. सारा यहूदी लोग एक मन से प्रार्थना ஒரே किए, மனதமா ஜெபம் பண்ணாங்க. एक ही मन से प्रार्थना ஆண்டவரே, किए। உம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். है प्रभु तेरे बच्चे हम गुलामी में हैं, ஆனா இன்னும் எங்களை வேதனைப்படுத்துதான். और ये सोचते हैं कि हमें और तकलीफ दे। ஆனா இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். उस प्रार्थना को प्रभु ने सुना। ஆண்டவர் அற்புதமான ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார். प्रभु ने एक अद्भुत कार्य वहां पर दिखाया। எஸ்தர் புத்தகத்தை எதனால அதுல வச்சிருக்கிற பைபிள்ல? एस्तर के पुस्तक को प्रभु ने क्यों बाइबल के अंदर रखा गया? இதே மாதிரி கடைசி நாள்ல நடக்கும், நீங்களும் இப்படிதான் செய்யணும். ऐसे संकट के समय आने वाले समय पर होगा, तुम्हें भी यही करना है।
இன்னைக்கு அப்படி நடக்கலாம். ऐसे भी आज हो सकता है, ஆனா வெற்றி யாருதான்? लेकिन जय कौन தேவனுடைய देगा? ஜனங்களை தான் வெற்றி அடைவாங்க. केवल प्रभु के लोगों को ही जय அவங்க है। முழங்கால் போடும்போது, और वो जब அவங்க घुटने में ஜெபம் आते பண்ணும்போது, हैं, प्रार्थना करते हैं, எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி விடுவார். किसी भी प्रकार का मनुष्य क्यों ना हो, प्रभु बदलेगा। பைபிள்ல தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்றாரு, அவங்க வெட்டின குழியில அவனே விழுவான். दाऊद कहता है कि जो खड्डा वो खोदता है उस पे वो खुद आके गिर जाता है। கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமா என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. आज मसीहा के लोगों के विरोध में बहुत काम किया जाता கிறிஸ்தவ है। மார்க்கம் என்ன செய்யறாங்க? मसीहा के लोग क्या करते हैं? ஏழை எளியவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க, சாப்பாடு கொடுக்காங்க, और गरीबों के लिए खाना बांटते हैं, उन्हें संभालते हैं, उन्हें देखभाल करते தவறான हैं, வழியில இருக்கிறவங்களுக்கு மெய்யான வழியை காண்பிக்கிறாங்க. और जो गलत रास्ते पे हैं उन्हें सही रास्ता दिखाते ஆனா हैं। முடியலையே, இத தாங்க முடியாம என்னெல்லாமோ செய்தாங்க. और इस बात को सहन नहीं कर सकते हैं लोग, उसके विरोध में कार्य அப்ப करते हैं। அவன் அல்ல, இந்த லூசிபர் தான் இந்த மாதிரி செய்தான். इसका मतलब जो विरोध में काम करता है कोई मनुष्य नहीं बल्कि शैतान उस कार्य को उनके अंदर से करता है। வேதத்தை பார்த்தோம்னா எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்தா நமக்கு என்ன செய்யலாங்கிறது புரியும். और कलाम को अगर पढ़ेंगे, एस्तर पुस्तक को देखेंगे तो हमें पता चलेगा क्या ஒரு करना है। மனதோட ஜெபம் பண்ணும்போது, एक मन के साथ प्रार्थना करने के குறைந்த समय கூட்டமா पर இருந்தாலும், சிறு கூட்டமா இருந்தாலும், छोटा सा झुंड होगा तो தேசம் भी முழுவதையும் அவங்க பாதுகாத்தாங்க. आपका पूरा देश को उन्होंने रक्षा किया தேவன் है। பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். प्रभु ने बहुत बड़े बदलावट को लाया। எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் முடிஞ்சது. जो सब नहीं होगा करके सोचे वो सब कुछ हो गया। இன்னைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். आज उस कार्य को प्रभु इंतजार करता है। ஆண்டவரே வந்து கிதியோனோட பேசுகிறார். प्रभु खुद आकर गिदियोन से बातें करता ஜனம் है। நெருக்கப்படுகிறார்கள். एक झुंड दबाए जाते हैं। தேவனுடைய ஜனம் நிம்மதியா வாழ முடியல. प्रभु के लोग शांति से नहीं रह என்ன सकते। காரணம்? क्या कारण है? எவ்வளவோ கர்த்தர் சொல்றார், நான் எவ்வளவோ சொன்னேன், प्रभु कहता है मैंने कितना बताया, இந்த விக்கிரகத்துக்கு விலகிரு, और तू इस मूर्ति पूजा से दूर இந்த रहना, பொல்லாத மனுஷ கூட்டத்துக்கு பயப்படாதங்க, और ये बुरे मनुष्य से तुम डरना नहीं, எனக்கு தான் நீ பயப்படணும், मेरा भय मान, நானே உன்னை மீட்டு கொண்டவர், मैं तुम्हें छुटकारा देने वाला, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நான் தான் உன்னை விடுதலையாக்கி கொண்டு मिस्र की வந்திருக்கிறேன். गुलामी से मैंने तुम्हें बाहर लाया। ஆகவே உனக்கு எப்பொழுதும் கர்த்தரை குறித்த பயம்தான் இருக்கணும். और इसीलिए हमेशा प्रभु का भय होना चाहिए। இதெல்லாம் நீங்க கேட்கல. ये सब तुमने नहीं सुना। 10வது வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு, நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கல. 10वें वचन में यही लिखा है, मैंने जो भी कहा तुमने नहीं मानी। ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? अब क्या हुआ? நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல, अब घर पे शांति से नहीं बैठ सकते, விவசாயம் பண்ணா அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வர முடியல. खेती बाड़ी करते हैं, काम मेहनत करते हैं, लेकिन उसके खेत के उपजाऊ को ஆகவே घर नहीं ला நான் सकते। உனக்கு உதவி செய்ய போகிறேன். इसलिए मैं तुम्हें मदद நீ करूंगा। பராக்கிரமசாலி, तू सामर्थ्यवान நீ है, எழும்பணும், तू उठ जा, நான் உன்னோட கூட இருப்பேன், मैं तेरे संग रहूंगा, உன்னோட இருந்து இந்த தேசத்தை ரட்சிப்பேன். तेरे साथ रहकर इस देश का उद्धार ஆனா करूंगा। ஆண்டவரும் தெரிந்து கொண்ட அந்த மனுஷனும் சரியான ஒரு தேவனுடைய மனுஷன். लेकिन प्रभु ने चुना हुआ व्यक्ति एक सही व्यक्ति है। நிறைய காரியத்தை அவனே சொல்லுதான் பாருங்க. बहुत सारी बात को वो खुद बताता है। ஒரு देखिए, சில தவறாக பார்க்கக்கூடிய மனுஷர்களுக்கும் கூட வேதத்தை பற்றி நல்ல அறிவு இருந்தது. और वो गलत नजर से देखने वालों को भी प्रभु का नजर अच्छा है। இவங்க அப்பா ஒரு பூஜாரி, इसका पिता एक पुजारी है। ஆனா இவர் சொன்னாரு, என் தேவன் எங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்து எகிப்தை விட்டு எங்களை கொண்டு வந்தாரு. वो कहता है मेरा परमेश्वर मुझे बहुत बड़े संकट से मिस्र से बाहर ले आया। முன்னோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, हमारे पूर्वजों ने बताया है கர்த்தர் சர்வ வல்லமுள்ளவர், प्रभु सर्वशक्तिमान है, அவர் அடிமையிலிருந்து நம்மளை கொண்டு और வந்திருக்கிறார், वो गुलामी से मुझे बाहर ले आया, வனாந்திரத்துல வழி நடத்தினாரு, और जंगल में मुझे चलाया, எகிப்தை எல்லா ராஜாக்களை நிர்மூலமாக்கினார். मिस्र के सारे राजाओं को ஆனா नंगेपन में இன்னைக்கு कर நாங்க दिया। இப்படி கஷ்டப்படுறோம். हम आज ऐसे तकलीफ उठाते இதெல்லாம் हैं। நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ये सब बातें हमने ஆனா सुना இப்ப है, எனக்கு தெரிகிறது, लेकिन अब मुझे पता चला தெய்வம் எங்களை விட்டு விட்டார், प्रभु ने हमें छोड़ दिया, கர்த்தர் எங்களை விட்டுட்டாரு. प्रभु ने मुझे छोड़ दिया है। ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, गिदयोन को देखकर प्रभु ஒரு ने कहा நாள் நான் உங்களை விடல, मैंने तुम्हें कभी नहीं छोड़ा। ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், अब्राहम इसहाक याकूब को मैंने वाग्दान ஒரு दिया, சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், मेरे संतान को मैं आशीष என் करूंगा, நாம தரிப்பிக்கப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, मेरे नाम को पहने हुए लोग आशीष அதனால पाएंगे। எழுந்துரு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னாரு. इसलिए उठकर खड़ा हो जा, मैं तेरे साथ हूँ। அந்த மனிதனை கர்த்தரே தயார்படுத்தினார். और उस व्यक्ति को प्रभु ने तैयार किया। இன்னைக்கு என்ன செய்யணும்? आज क्या करना है? நமக்கு உரிமையோட சொல்லலாம், हम हक से कह ஆண்டவரே सकते என் हैं, நாம தரிப்பிக்கப்பட்ட ஜனம் என்ன தங்களை தாழ்த்தும் போது, और मेरे नाम को पहने हुए लोग मेरा ஜெபம் பண்ணும் போது और जब वो प्रार्थना करते நான் हैं கேட்பேன்னு சொன்னீர்ல, मैं सुनूंगा करके कहा ना। எதனால எனக்கு இந்த காரியம் நடக்கல, किस लिए मुझे ये बात नहीं हो रहा? எதனால இது தடையா இருக்கு? किस लिए ये रुकावट है? நம்ம எப்பமாவது இப்படி கேட்டிருக்கோமா? क्या कभी हमने ऐसी बात की है? தேவனோட பேசணும், प्रभु से बातें करना है, முழங்கால் போட்டு தான் கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணணுமா? தேவையில்லை. घुटने में आकर ही प्रार्थना
करना है कोई கண்டிப்பா जरूरत நம்ம नहीं। செய்த நல்லது. जरूर ऐसा करना நடக்கும்போதே अच्छा है। நடக்கும்போதே சொல்லணும். चलने के समय पर कहो நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது யோசிக்கணும். और हम बैठने के समय पर कहो, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை எனக்கு வாக்கிய பண்ணுங்க. प्रभु मुझे ये कार्य को सफल करके दीजिए। அவன் சொல்றான் பாருங்க அந்த ஆளு, वो कहता है देखिए நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், हमने यीशु को स्वीकार किया, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், बपतिस्मा लिया, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ये सब मुझे नहीं पता, உனக்கும் இது பிடிக்க கூடாது. तुम्हें भी ये पसंद नहीं होना चाहिए। குடும்பத்தை கர்த்தர் நல்ல உன்னதமான நிலையில उस வைத்திருக்கிறார். परिवार को प्रभु ने आज ऊंचे स्थान पर रखा நமக்கு है। தெரியணும் हमें पता होना चाहिए எப்படி தெய்வம் என்னை ஆசீர்வதிக்க முடியும். प्रभु कैसे मुझे आशीष कर सकता है। அவரே சொல்றார், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செய்வேன், और वो खुद कहता है प्रभु ने जो मुझे भलाई किया उसके लिए मैं क्या कर सकता என்னோட हूँ। ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து मेरा அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். मेरा उद्धार का बर्तन को लेकर मैं उसे धन्यवाद कहूंगा। ஜனங்களுக்கு முன்னால நான் அவரை புகழுவேன். लोगों के बीच में मैं उसको धन्यवाद करूंगा। அதுதான் காரியம், அதுதான் வெற்றிக்கு அடையாளம். और वही जय का चिन्ह है। நம்ம ஒரு வசன வாசிக்கலாம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல उत्पत्ति का 28वां अध्याय 10வது வசனம் வாசிப்போம். 10वां वचन पढ़ेंगे। யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். याकूब बेर्शेबा से निकलकर हारान की ओर चला ஒரு இடத்துல வந்தபோது சூரியன் அஸ்தமித்தது, அதாவது மறைந்து விட்டது. और किसी स्थान पर आया जहां पर सूरज अस्त होने लगा, ஆகவே அந்த இடத்துல அவர் இரவு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. और इसीलिए उसकी परिस्थिति ऐसी हुई कि वहां पर उसे रात को रुकना எதனால पड़ा। அவருடைய பிரயாணம் தடைப்பட்டது? क्यों उसका यात्रा ठहराया गया? யாக்கோபுடைய பிரயாணத்துல இருள் வந்தது, அங்க படுத்துட்டாரு. और याकूब के उस यात्रा में अंधकार आया, वो वहां पर आराम அந்த किया। படுத்த இடத்துல ஆண்டவரே முன் வருகிறார். और उस सोने वाले स्थान पर प्रभु खुद आगे आता है। அது ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாமுடைய பிள்ளைகளை எப்படி கர்த்தர் வந்து பாதுகாக்கிறார் பாருங்க. अब्राहम के परिवार को प्रभु कैसे बचाता है இப்ப देखो। நம்ம யாருடைய பிள்ளைகள்? हम किसके बच्चे हैं? நம்ம இயேசுநாதருடைய குடும்பத்துல பிறந்தவர்கள், हम यीशु मसीह के परिवार में जन्मे இயேசுவின் हैं। நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். और यीशु के नाम को स्वीकार करने பைபிள் वाले। சொல்லுது அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ बाइबल कहता है उसके नाम को जितनों ने स्वीकार किया அவ்வளவு பேருமே தேவனுடைய பிள்ளைகள். वो सब प्रभु के बच्चे हैं। எவ்வளவு கவனமாக நம்ம மேல இருக்காரு பார்க்கணும். कितना ध्यान से हमारे अंदर रहता है हमें யாக்கோபு देखना है। படுத்துட்டாரு, याकूब तो सो गया, ஆனா ஆண்டவரை இவரை தேடி வருகிறார். लेकिन प्रभु से ढूंढ कर आता है। சொப்பனத்துல அவரோடு பேசுகிறார். नींद रात में उसको सपने में दिखता है, அவர் பேசுற அவர்கிட்ட, प्रभु से बातें करता है। அங்க பாரு நான் உன்னை கைவிட மாட்டேன், और प्रभु बोलता है मैं तुझे नहीं நான் छोड़ूंगा, உனக்கு உதவி செய்வேன், मैं तुझे मदद करूंगा, நீ எங்க போனாலும் உன் கூட நான் तू இருப்பேன். जहां पर भी जाएगा मैं तेरे संग रहूंगा। இந்த தரிசனம் எல்லாம் சொப்பனத்துல தான் நடக்குது. और ये सारा दर्शन उस स्वप्न में हो रहा है। காலையில எழுந்த உடனே யாக்கோபுக்கு பயங்கரமான ஆச்சரியம். और याकूब को बहुत बड़ा आश्चर्य सुबह उठते நான் ही, ஜெபம் பண்ணவே இல்ல, और- அவன் ஜெபம் பண்ணிருப்பான், அதாவது நான் கேட்கவே இல்ல. और वो प्रार्थना तो किया रहेगा लेकिन मैंने कुछ मांगा तो नहीं प्रभु से। ஆனா தெய்வம் எனக்கு முந்தி வந்து என்கிட்ட பேசுகிறார். प्रभु मुझसे सामने से आके बातें करता நான் है, போகிற இடத்துல என் கூட வருவாராம். मेरे जाने के रास्ते पे मेरे साथ आएगा எனக்கு நல்ல ஆதரவாக அவர் இருக்க போகிறார். और मेरा सहारा बनकर रहेगा। இப்ப என்னுடைய தேவை என்னன்னு யாக்கோபு ஜெபம் பண்ணுதாரு. और प्रभु मेरा जरूरत क्या है करके पूछता அவர் है। யாக்கோபு என்ன ஜெபம் பண்ணுதாரு தெரியுமா? याकूब क्या प्रार्थना करता ஆண்டவரே है? நான் போகிற வழியெல்லாம் என் கூட வரணும், प्रभु मैं जहां पर भी जाता हूँ मेरे संग आ जा, எனக்கு சாப்பாடு வேணும், मुझे भोजन दे, எனக்கு துணிமணி வேணும், मुझे वस्त्र दे, எப்படியாவது நான் எங்க அப்பா வீட்டுக்கு வந்துடணும். और कैसे ना कैसे मैं पिता के घर आ जाऊं। இதுதான் அவருடைய வாஞ்சை. और यही उसका इच्छा है। ஆண்டவர் உடனே சொல்லுகிறாரு, प्रभु ने तुरंत कहा கண்டிப்பா நான் உன்னை அப்படியே செய்வேன். मैं जरूर तेरे लिए ऐसे करूंगा। இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடக்கும். याकूब के जीवन में जो हुआ वही हमारे जीवन में भी அவர் होगा। அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். वो अपने जीवन की बातों को प्रकट அவர் करता உயிரோடு है இருக்கிறார் என்பதையும், और वो जीवित है इस बात தேவ को, ஜனங்களோடு இடைபடுகிறார் என்பதையும், और प्रभु अपने लोगों से बातें करता है எப்படி நமக்கு அதை வெளிப்படுத்தாரு? और कैसे हमें प्रकट करके देता है, எப்படியோ நம்மள கொண்டாந்து உள்ள உட்கார வச்சிருக்காரு. कैसे ना कैसे हमें बीच में लाकर இதிலே बैठा நம்ம देता है। புரிஞ்சு கொள்ளலாம், தெய்வம் என்னை சரியான இடத்துல கொண்டு வந்து और வச்சிருக்காரு. इससे हम समझ सकते हैं प्रभु मुझे सही जगह पर लाकर छोड़ा है। யாக்கோபு சரியான இடத்துல படுக்க வச்சாரு, याकूब को सही जगह पर सुलाया, தன்னை வெளிப்படுத்தினார் अपने आप को प्रकट किया அந்த சொப்பனத்துல. उस स्वप्न में। இப்ப யாக்கோபு சுதராயிட்டாரு, अब याकूब सुधर गया, அவரே ஜெபம் பண்ணுதாரு. वो खुद प्रार्थना करता है। இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். यही बात को आपको और நமக்கு मुझे करना தெய்வத்தை है। தெரிஞ்சுக்கிட்டு हम प्रभु को जानते हैं, சபைக்கு வாரோம், कलीसिया में आते हैं, ஆண்டவருடைய குணாதிசம் நமக்கு தெரிகிறது. प्रभु का गुण हम जानते हैं, அவர் எப்படிப்பட்டவர், वो किस प्रकार का है। நான் தான் பேசணும் அவர்கிட்ட. मैं खुद उससे बातें करना ஆண்டவரே, है என்னுடைய விருப்பம் இதா இருக்கு, और मेरी इच्छा ऐसी है, என்னை கைவிட்டுறாதங்க, मुझे न छोड़ दे। நான் கடைசியா
அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும். और मैं आखिर में उस राज्य में आना திரும்ப நான் चाहिए, கண்டிப்பா வரணும். जरूर मैं उस राज्य में आना चाहिए। அதத்தான் யாக்கோபு ஜெபம் பண்ணாரு. इसी के बारे में याकूब बातें ஆனா करता ஜெபம் है। பண்ணிட்டு கடைசியில மறந்துட்டாரு பாருங்க. याकूब आखिर में उसे भूल जाता है திரும்பவும் கர்த்தர் தேடி வருகிறார். और फिर से प्रभु उसे ढूंढ कर आता 31வது है। அதிகாரத்துல கர்த்தர் தேடி வராரு. 31वें अध्याय में प्रभु फिर से आता யாக்கோபு है। உனக்கு நல்ல நான் துணி கொடுத்தேன். याकूब मैंने तुझे अच्छा वस्त्र உனக்கு நல்ல दिया, சாப்பாடுலாம் अच्छा கிடைச்சிருக்கு. भोजन दिया, ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. तेरे को आशीष मिली, நீ என்ன நாமத்தை தொழுது கொள்வேன்னு நீ சொன்னல. और तू वहां पर आशीष मेरा नाम को नमन करेगा करके कहा அந்த था। இடத்துல ஒரு சபையை கட்டுவேன்னு நீ சொன்னல. उस जगह पर एक भवन बनाऊंगा करके ஒரு तूने कहा, பலிபீடம் கட்டுவேன்னு சொன்னல. एक बलि का स्थान बनाएगा करके எழும்புப்பா कहा, நீ வா அப்படிங்கறார். उठ जा तू आ जा करके कहता தேவன் है। அவனை ஞாபகப்படுத்துகிறார். प्रभु जो याद दिलाता है, அவனுடைய பொருத்தனையை நீ செய்யும்படி சொல்றாரு. उसकी मन्नत को पूरा करने के लिए कहता உடனே है। யாக்கோபு எழுதிட்டாரு. तुरंत याकूब उठ गया, தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார் பாருங்க. प्रभु से मदद करता है। அடுத்து देखिए। என்ன நடந்தது? उसके बाद क्या हुआ, அவன் எடுத்து ஊரெல்லாம் காலி பண்ணி வெளியே வரும்போது वो सारा नगर को खाली करके आने के எதுக்காக समय வெளியே வராரு? क्यों बाहर आता है, தேவன் என்னை வழி நடத்தினார். प्रभु मुझे चलाता என்னை है, ஆசீர்வதிச்சிருக்கிறார். मुझे आशीष करता है, என்னைய 2 குடும்பங்களை தந்திருக்கிறார். दो परिवार को देता है, அது மட்டுமில்ல எனக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து எங்க அப்பா வீட்டுக்கு வேற கூட்டிட்டு मुझे வராரு. भलाई चंगाई देकर मेरे पिता के घर ले गया। ஆனா நான் சொன்னேன், நான் படுத்திருந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுவேன்னு சொன்னேன். मैंने कहा मेरे सोने वाले उस स्थान को मैं बलि का स्थान बनाऊंगा, அதை நான் செய்ய மறந்துட்டேன். मैंने उसे करना भूल गया। கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். अब मुझे प्रभु याद दिलाता है, எழும்பி திரும்ப அங்க வாரான். उठकर फिर से उस जगह पर வார आया। வழியில தான் और நான் மாமா வந்து வழி மறிக்கிறார். आने वाले रास्ते पे ही उसके 7 ससुर आकर रुकाता நாள் है। 4 பிரயாணப்பட்டு வருகிறார். 7 दिन के यात्रा पे आता है, தேவன் அவனோடு பேசுகிறார். प्रभु उससे बातें करता நீ है। போறதெல்லாம் நல்லதுதான். तो जाता अच्छी बात है, என் மகன் யாக்கோபோட நீ தப்பா ஒண்ணும் और பேசக்கூடாது. मेरे बेटे से तो कोई गलत बात ना करना, நீ தவறா நடந்து கொள்ள கூடாது. और गलत எச்சரிக்கையா இருக்கணும்னு तो சொன்னார். चेतावनी से रहना करके कहता है। தேவன் தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு மேல எப்படி இடைபடுகிறார்? प्रभु अपने चुने हुए लोगों को साथ में कैसे बातें करता எப்படி है, தன்னுடைய ஜனத்துக்கு மேல கவனம் வைக்கிறார்? कैसे अपने लोगों के ऊपर ध्यान रखता है। ஆனா யாக்கோபுக்கு மாமா லாபானுக்கு எல்லாம் இருந்தது. उसका ससुर लाबान के पास सब कुछ था, ஆயுதம் இருந்தது, ஆள் இருந்தது, எல்லாமே இருந்தது. हथियार था, तलवार था, लोग भी थे, இந்த கூட்டத்தை அப்படியே மடக்கி அவன் கொண்டு போயிடலான்னு தான் நினைச்சு வந்தான். और ये पूरे झुंड को मैं ऐसे ही घुमाकर मेरे पास அவங்க फिर ले அப்பா जाऊंगा। வீட்டுக்கு விடக்கூடாது. उसके पिता के घर नहीं छोड़ना இன்னும் है, எங்க வீட்டுல தான் வேலை செய்யணும். अब मेरे घर पर ही वो काम என்னுடைய करना है। மந்தையும் மேய்க்கணும், அவன் மந்தையும் மேய்க்கணும். मेरे भेड़ बकरी भी चराना है, उसके भी चराना है। அவனும் ஆசீர்வாதமா இருக்கட்டும், நானும் ஆசீர்வாதம். वो भी आशीषित रहेगा, मैं भी आशीषित ஆனா रहूंगा। தேவனோ அவரை மறிச்சு கொண்டு வர. लेकिन प्रभु वहां से उसे ले आता है। ஆனா இப்போ கர்த்தர் சொல்லிட்டார் அவன்கிட்ட. प्रभु ने उससे बता दिया, லாபான் வந்து சொல்லுதான், लाबान आके कहता உனக்கு है, தீங்கு செய்ததுக்கு எனக்கு இருக்கு, தைரியம் இருக்கு. और तेरी बुराई करने के लिए मेरे पास सामर्थ है, எனக்கு எல்லாம் பலன் இருக்கு. मेरे पास सब सामर्थ ஆனா है। தெய்வம் என்னை இடப்பட்டு சொன்னார். लेकिन रास्ते पे प्रभु ने मुलाकात किया, யாக்கோபுட்ட நல்லதை பேசணும், கெட்டதை பேசக்கூடாதுன்னு இருக்கு. याकूब से भलाई के बारे में बात कर, बुराई ना करना, ஆகவே நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படிங்க. इसलिए मैं तुझे छोड़कर जाऊंगा। 32வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 32वें अध्याय पर यदि देखें, முதல் வசனம் சொல்லுது, पहला वचन में लिखा है, தேவ தூதர்களே இறங்கி வருகிறார்கள். स्वर्गदूत उतर कर आते हैं। யாக்கோபனுடைய கூட்டத்தை அவங்க கவனிக்கிறாங்க. याकूब के झुंड को वो लोग ध्यान देते हैं। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். परमेश्वर से चुने हुए लोग परमेश्वर से आशीष அது किए गए हैं, காப்பாற்றப்படும். वो आशीष पाए गए। உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தெரியணும், आप सबको एक बात पता होना எனக்கு चाहिए, தீங்கு செய்வதற்கு கர்த்தர் யாரையும் அனுமதிக்க மாட்டார். और मुझे बुराई करने के लिए प्रभु कभी नहीं ஆனா छोड़ता। நான் எப்பொழுது ஆண்டவருக்குள்ள வந்தேனோ, और जब मैं प्रभु के अंदर आया, நீங்க எல்லாம் யோசிக்கணும். आप सबको सोचना है, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே आप प्रभु को विचार இல்ல, करने के ஞானஸ்நானம் बाद எடுத்த உடனே, या बपतिस्मा लेने के बाद இருதயத்துல ஏதாவது பொருத்தனை பண்ணவா? मन में क्या कुछ हमने निर्णय लिया था, அந்த பொருத்தனையை நான் கண்டிப்பா செய்யணும். उस निर्णय उस मन्नत को पूरा करना சிலர் है। நினைப்பாங்க, நல்லா பைபிள் வாசிப்பேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், बहुत सारे लोग मन्नत मांगते हैं कि मैं अच्छा कलाम पढ़ूंगा, अच्छा நான் प्रार्थना கர்த்தருக்கு करूंगा, சாட்சியா मैं இருப்பேன், प्रभु के लिए गवाही நல்லா में ஜெபம் रहूंगा, பண்ணுவேன், अच्छा प्रार्थना தேவன் करूंगा। என்ன உயர்ந்த இடத்துல வைப்பாரு. प्रभु मुझे ऊंचे स्थान पर रखेगा, எல்லாமே நான் நிறைவேற்ற ये வேண்டும். सब कुछ मुझे पूरा करना है। அப்பதான் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை விட்டு நிச்சயமா போவாது. तब ही प्रभु की प्रशंसा मुझसे नहीं யாக்கோபு जाएगा। சரியான இடத்துல வந்து பலிபீடம் கட்டினார். याकूब सही स्थान पर आकर बलि का स्थान ஆண்டவருடைய बनाता है। பிரசன்னம் அவரோட கூட இருந்தது. प्रभु की प्रशंसा उसके पास रही, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு. और वो घुटने में आके प्रार्थना ஆண்டவரே, करता है, என் கூட இருக்கணும் கண்டிப்பா. प्रभु तू मेरे संग रहना, எனக்கு இந்த ஆசீர்வாதம் காணாது, मुझे ये आशीष நீர் என்னோடு கூட काफी नहीं है, तू இருக்கணும். मेरे संग रह, என் கூட வாரும், तू मेरे साथ आ जा, என்ன விடக்கூடாது. मुझे छोड़ मत दे। பைபிள்லே சொல்லிருக்கு, தேவனோடும் மனிதனோடும்
बाइबल போராடி ஜெயம் பெற்றவன். और बाइबल में लिखा है वो प्रभु से और मनुष्य से लड़कर जीता है। ஆண்டவரை பாருங்க அந்த மாதிரி ஜெயம் பெற்றவன் எழுதியிருக்கிறாரு. प्रभु वैसा जय पाया हुआ है करके लिखा है। ஆண்டவரே சொல்றாரு என்னை விடுப்பா நான் போறேன் அப்படிங்கிறாரு. प्रभु कहता है मुझे छोड़ मैं जाता हूँ। ஆனா யாக்கோபு சொல்றாரு என்னை நீர் போணும்னா என்னை ஆசீர்வதிக்கணும். याकूब कहता है कि मुझे छोड़ दे, मुझे तो आशीष कर। பெயர் மாற்றப்பட்டது. उसका नाम बदला गया வாழ்க்கையில சூரியன் உதயமாயிட்டுன்னு और எழுதியிருக்கு. वहां पर उसके जीवन में सूरज उगा करके लिखा வாழ்க்கையில है பெரிய ஆசீர்வாதம். और उसके जीवन में आशीष। இந்த சந்ததியை பற்றி அங்க எண்ணாகமத்துல வரும்போது इस संतान इसके अंदर गिनती में जब आता है யாக்கோபு பற்றி என்ன சொல்றாரு? और याकूब क्या कहता है? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் கிடையாது. याकूब के विरोध में कोई जादू टोना சொல்லுதல் नहीं, கிடையாது. ना ही कोई उसके विरोध में कोई जादू कर सकता है। பாவத்தையே பார்க்கலாம் அவன் நல்லவன் அப்படிங்கிறார். मैं उसके कोई पाप को नहीं देखता, वो भला है। பழைய ஏற்பாட்டு காலத்திலே இவ்வளவு பெரிய ஒரு சாட்சி கர்த்தர் சொல்லி இருந்தார். पुराने नियम में इतना बड़ा गवाही अगर प्रभु ने दिया हो, நம்முடைய பாவங்களை அவரே மன்னிக்கும் போது நம்மளை பற்றி எப்படி சொல்வார்? हमारे पाप को वो खुद जब क्षमा करता है तो वो कैसे करेगा? முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர். और वो पहले हमसे प्रेम करता है। அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து உன்னத பாட்டில் எழுதியிருக்கிறது. इसलिए नए नियम के अंदर श्रेष्ठ गीत में लिखा है। நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? प्रभु हमें देखकर क्या என் कहता है? புறாவே, हे मेरे कबूतर, உத்தமி, तू उत्तम है, உன்னிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. तेरे अंदर कोई निष्कलंक नहीं। தேவன் அப்படிப்பட்ட மகிமையாக புதிய ஏற்பாட்டு சபையை பார்க்கிறார். प्रभु ऐसे नए नियम के कलीसिया को देखता है நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். और हम अच्छे दिल वाले होने என்னுடைய चाहिए பொருத்தனை என் கர்த்தருக்கு நான் செலுத்தணும். और मेरी मन्नत को प्रभु के लिए पूरा करना है। கடைசி ஒரு வசன வாசிக்கலாம். और आखिर में एक वचन को पढ़ेंगे, 35வது அதிகாரத்துல ஆதியாகமம் 35வது அதிகாரம் उत्पत्ति का 35 35வது அதிகாரத்துல முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். 35 के தேவன் अंदर पहला யாக்கோபை वचन। நோக்கி तब परमेश्वर ने याकूब से कहा, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் यहाँ से निकल कर बेतेल को जा அங்கே குடியிருந்து और वही रहे। உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது और वहाँ परमेश्वर के जब तो तेरे भाई एसाव से भागा जाता था, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். तेरा दर्शन देने वाले प्रभु को उस वहाँ पर एक बलि का स्थान बना। அடுத்து சொல்கிறார் உன்னிடத்துல இருக்கிற அசுத்தங்களை விலக்கி விட்டு. उसके बाद कहता है तेरे अंदर की सारी अशुद्धता को दूर कर। அதுக்கடுத்து சொல்கிறார் நீ உன்னை சுத்திகரித்துக் கொள். उसके बाद कहता है तो अपने आप को शुद्ध कर। தேவன் அவனோடு கூட இருந்தார். प्रभु उसके संग था। எனக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में கர்த்தர் என்னோட கூட இருக்கணும். और प्रभु मेरे संग रहना चाहिए। யாக்கோபுடைய பிரயாணத்துல கர்த்தர் இருந்தார் பாருங்க. याकूब के यात्रा में प्रभु उसके संग था। நம்மளோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். हमारे संग भी प्रभु है। நம்மளும் சில நேரத்துல இருதயத்துல சில நேரம் நம்ம என்ன செய்தோம்னா பொருத்தனை பண்ணிருப்போம். और हम भी कभी कभी अपने मन्नत कुछ मांगे रहते हैं, மறந்திருப்போம். हम भूल जाए रहेंगे। நம்முடைய பொருத்தனையை நிறைவேற்றும் போது தான் நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हमारे मन्नत को जब पूरा करते हैं तो हमारा हाथ का कमाई को प्रभु आशीष करता है। கர்த்தருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கணும். उससे बहुत मुख्य बात प्रभु के समूह में बैठे रहे। ஜெபம் பண்ணதை விடக்கூடாது. प्रार्थना करने के लिए न छोड़ो। யாக்கோபுடைய கடைசி ஜெபம் அதுதான். याकूब का आखिरी प्रार्थना वही है, ஆண்டவரே என்னை கைவிட்டுற கூடாது. प्रभु मुझे मत छोड़ दे நீர் என்னோட கூட இருக்கணும். और तू मेरे संग रहना। இந்த ஜெபத்தை கர்த்தர் அவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். और ऐसे चीजों को प्रभु ने आशीष किया। இந்த மாதத்துல கடைசி மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். इस महीने के आखिरी रविवार में हम आए हैं நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ண முந்திக் கொள்ளணும். और हमें प्रार्थना करने के लिए आगे रहना है। யாவது நம்ம சொல்லி இருந்தா அதை நிறைவேற்றணும். और किसी बात को हमने कहा है तो उस पे पूरा करना है। உங்களுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது. आपके विरोध में कोई जादू टोना नहीं है। அவர் சொல்லுகிறார் என்னுடைய யாக்கோபிடத்துல நான் குற்றமே காணல वो அப்படிங்கிறார். कहता है याकूब के ऊपर कोई दोष नहीं देखता। அதுதான் தேவனுடைய பார்வை. और यही प्रभु की नजर நம்ம है। எப்படி பார்க்கோம் ஆண்டவரே? हम प्रभु को कैसे देखते हैं? கர்த்தரை நல்லவராகவே நான் பார்க்கவே. प्रभु को हम भलाई करने वाले हैं करके கண்டிப்பா நம்மை देखते हैं। ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर हमें आशीष करेगा। வரப்போற வருஷத்தையும் கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். आने वाले साल को भी प्रभु आशीष ஒவ்வொரு करके देगा। நாளும் தேவ பிரசன்னம் நம்மோட கூட இருக்கும். हर एक दिन प्रभु की प्रशंसा हमारे संग காரணம் रहेगा, வாக்கு கொடுத்திருக்கிறாரு. क्योंकि उसी ने वाग्दान दिया நான் है, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं तुम्हें कभी नहीं छोड़ूंगा, कभी नहीं கர்த்தர் त्यागूंगा। நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். प्रभु जरूर हमें आशीष करेगा। நான் சொல்லணும், ஆண்டவரே
நீர் எனக்கு நன்மை செய்தீர், நான் உமக்கு என்ன செய்யணும்? हमको कहना है प्रभु आपने मेरे लिए भलाई किया, मैं आपके लिए क्या கர்த்தர் செய்த करूं? நன்மைகளுக்காக ஆண்டவரே நான் என்னத்தை செய்வேன்? प्रभु ने किया हुआ भलाई के लिए मैं क्या करूं? அவருடைய கரத்திலே வாங்கி அவருக்கே நாம் கொடுக்கிறோம். उसके हाथों में से लेकर उसी को हम देते நம்மை हैं। கைவிடாத ஆண்டவர் கடைசி மட்டும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிறுத்துவார். हमें कभी नहीं छोड़ता, वो हमें हमेशा आखिर तक संभालेगा। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். प्रभु हमको आशीष करे। ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். एक बात को मैं आपको याद दिलाने के लिए தயவுசெய்து चाहता हूँ। எல்லாரும் ஒரு கால் மணி நேரம் ஜெபம் பண்ணணும். हर एक व्यक्ति 15 मिनट प्रार्थना करेंगे, சிலர் அரை மணி நேரம். कोई आधा घंटा। இதை நீங்க ஜெபம் பண்ணி அப்படியே நீங்க பழகணும். और इस समय को प्रार्थना करके आपको इसका पालन करना है। அதுக்கு பிறகு நம்ம எப்படி வரிசையா ஒரு ஆளு காலையில எத்தனை மணிக்கு, ஒரு ஆளு மத்தியானம், ஒரு ஆள் ராத்திரி, இப்படி நம்ம எல்லாத்தையும் வரிசையா செய்யலாம். और उसके बाद हम सबको समय बांट कर देंगे अलग अलग समय पर, वो समय पर आपको प्रार्थना करना है। 15 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணணும். आपको 15-15 मिनट दिया தொடர்ந்து जाएगा। நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். और वैसे हम प्रार्थना करते रहने के समय पर हमारे लिए आशीष रहेगा। சபையில வருகிற குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். घर में आने वाले परिवार को भी आशीष கர்த்தர் रहेगा। நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். प्रभु जरूर हमें आशीष करके चलाएगा। நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। மகிமையான சர்வவல்லமையுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். महिमा के प्रभु धन्यवाद। கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? प्रभु ने जो मेरे लिए किया है उसके लिए मैं क्या நான் दूंगा? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு ஸ்துதி சொல்லுவேன். उद्धार का बर्तन लेकर उसको धन्यवाद அப்படிப்பட்ட करूं। நல்ல ஆசீர்வாதமான எண்ணங்களை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. वैसे एक अच्छे मन को दीजिए प्रभु। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து मैं तुझे आशीष करूंगा ही உன் சந்ததியை करूंगा, பெருகவே பெருக तेरे பண்ணுவேன். संतान को बढ़ाऊंगा। நீ போகிற வழியெல்லாம் நான் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். और तू जहाँ पर भी जाता है तुझे हर जगह पर आशीष எவைகளெல்லாம் करूंगा। விரும்பி கேட்கிறோம் அது எல்லாத்தையும் கர்த்தர் வாக்கிய जो பண்ணுவார். कुछ तूने मांगा है वो सारे को प्रभु पूरा करेगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் தம்முடைய மக்களோடு அப்படியே இருக்கட்டும். और प्रभु का आशीष अपने लोगों के साथ ऐसे ही बने அப்பொழுது रहे। நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். तब मैं तुम्हारे नाम को बढ़ाऊंगा। நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து துதி சொல்லுவோம். उद्धार का बर्तन लेकर मैं स्तुति करूंगा। நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. धन्यवाद करते हैं சபைக்கு प्रभु। வர எல்லா குடும்பங்களிலும் और कलीसिया में आने वाले हर एक அவங்களுடைய परिवार, வீடுகள்ல हमारे घर में ஒரு நல்ல இடத்தை அவங்க தங்களை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது अच्छे स्थान पर अपने घर पर घुटने में आकर அதை இடம் प्रार्थना முழுவதும் करें। பரிசுத்தப்படுத்துங்க. उस जगह को पवित्र ஒரு कीजिए, மனதோட ஜெபம் பண்ணட்டும். एक मन के साथ அந்த प्रार्थना இடத்துல करें। தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதை उस காணட்டும். जगह पर प्रभु स्वर्गदूत को उतरते அவருடைய चढ़ते देखें, முகங்கள்லாம் பிரகாசமா उनका இருக்கட்டும். चेहरे पे चमक கர்த்தர் आए। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. और प्रभु ऐसे आशीषों से भर எங்களை दीजिए। ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். प्रार्थना को सुनने के लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் நாமத்தினால यीशु பிதாவே. के नाम से मांगते हैं पिता। ஆமென்.